ஓம் நம சிவாய. இவ்வண்ணமே நாள்தோறும் பூஜிக்க வேண்டும். இவ்விதம் நித்தமும் பூஜிப்பவனும் சதுர்தசி அஷ்டமிகளில் பூஜிப்பவனும் விசேஷ சிவபக்தியை உடையவனாய் நரகத்தில் விழுந்து கிடக்கும் 21 தலைமுறை வரையிலும் அனாயாசமாய் சொர்க்கத்தில் செலுத்த வல்லவனாய் இறுதியில் அவன் சிவபதவியை அடைவான். சிவார்ச்சனை செய்பவனிடத்தில் அவனுக்கு பூஜா உபகரணங்களை சேகரம் செய்து கொடுத்த உறவின் முறையாரும் ஊழியக்காரரும் பக்தியோடு பகவத் கைங்கரியம் செய்த பட்சத்தில் அவர்களும் இறுதியில் கைலாயத்தை அடைவார்கள். ஒருவன் பூர்வத்தில் சிவபெருமானுக்கு நானாவித மலர்களால் தொடுத்த மாலைகளை சிவ சந்நிதியில் கொடுத்து கொண்டு பக்தி செய்ததால் சிவகடாட்சம் அடைந்து அவரது அனுகிரகத்தால் உலகத்தில் ஏக சக்கராதிபதியாய் அரசு செலுத்தி ஆயுள் முடிவில் சிவசாயுஜ்யத்தை அடைந்தான். ஆகையால் உலகத்தில் மனித பிறவி அடைந்தோர் யாவரும் பக்தி பூர்வமாக சிவப்பிரீத்தியாக லிங்கார்ச்சனையை விதிப்படி செய்ய வேண்டும். ஷடக்ஷரங்களையுடைய மந்திர சிறப்புடைய பஞ்சாட்சர மந்திரத்தினால் சர்வேஸ்வரனாகிய சிவபெருமானை ஏகாகிர சிந்தையோடு தியானம் செய்பவன் மகா சிவபக்தி உடையவனாய் தன் பிதுர்களை மோட்சத்தில் சேர்த்து தானும் சிவபதவியை அடைவான். அத்தகைய சிவ ஆராதனைக்கு அனுகூலமாக இருப்பவனும் ஆயுள் வரையில் இவ்வுலக இன்பத்தை அனுபவித்து தான் அனுகூலம் செய்த பக்தனுடன் சிவ சாநித்தியத்தை அடைவான். சிவநாமத்தை ஸ்மரித்துக் கொண்டு இருப்பவர்களும் சிவஸ்தோத்திரங்களை பன்னோசையுடன் பாடுவோரும் விதிப்படி சிவபூஜை செய்யும் பயன்களை அடைவார்கள். இவ்வகையாக விதிப்படி பூஜிக்கப்படும் சிவலிங்க மூர்த்தியை பார்த்து கொண்டிருப்பவன் சமஸ்தமான யாக பலன்களையும் சந்தேகமின்றி அடைந்தவன் ஆவான். சிவ சரித்திரங்களை சொல்லவும் வாசிக்கவும் செவி கொடுத்து பக்தியோடு கேட்டுக்கொண்டிருப்பவன் அந்த யாக பயனை அடைவான் என்பது சிவபெருமானின் திருவாக்கு. சிவபெருமானை பக்தி செய்து கொண்டும் அபிஷேகித்துக் கொண்டும் பூஜித்துக் கொண்டும் இருக்கும் போது சிவபெருமானையும் அவ்வாறு செய்பவனையும் கண்டு ஆனந்திப்பவன் மேற்கூறிய சிவாராதனை செய்வோன் அடையும் பயனை போன்ற பயனை அடைவான். மனத்தில் பக்தியோடு சிவஸ்மரணை செய்பவனும் அத்தன்மையான பயனை சர்வேஸ்வரனுடைய கிருபையால் அடைகிறான். சிவ ருத்ர ஹர என்னும் சிவநாமங்களாக உள்ள 2 எழுத்துப் பெயர்களில் ஒன்றை ஒரு காலத்தில் உச்சரித்தவனும் ருத்ரலோகத்தை அடைவான். முனிவர்களே, பலவிதமான சிவ தர்மங்களும் மகா சூக்ஷமமாக இருப்பினும் பெரும் பயன்களை கொடுக்கும் என்று அந்த சிவபெருமானே திருவாய் மலர்ந்தருளி இருக்கிறார். நீங்கள் நித்திய பூஜை செய்பவர்களாதலால் சுருக்கமாக அவற்றை சொன்னேன். ஓம் நம சிவாய.